செல்லக்குட்டீஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குட்டி வீடியோ போட்டுக்கலாம். சாம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து இதை காமிச்சான். இது என்னென்னா ப்ரைஸ் டே இன்றைக்கி. அப்போ எனக்கு இது என்னன்னு கூட எனக்கு இது பண்ணுறதுக்கு இல்லை. இதில் என்ன பேரண்டிங் வீடியோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டது வந்து அந்த ஊஞ்சல் நாங்கள் இது பண்ணது வந்து சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள தப்பு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு ரிவார்ட் பண்ணி நாங்கள் வந்து பைசா கொடுப்போம். அதில் பண்ணுறது தான் சில விஷயங்கள். அது மாதிரி சாம் குட்டி வந்து இது என்னென்னா 2 சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2லேயுமே ஃபர்ஸ்ட் தான். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா எலக்யூஷனுக்காக, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல் பி. ஆக்சுவலி இது 2க்குமே சிங்கிள் டே கூட நான் எந்த ஒரு ட்ரைனிங்குமே கொடுத்தது கிடையாது. ஆமாங்க. ஃப்ரம் எல்கேஜி ப்ரீகேஜிலேருந்தே அவன் ரீட் பண்ணுவான். என்ன கொடுத்தாலும் ரீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்கேஜி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூலில் போய் நான்ட்டு யூகேஜி ஏதோ யூகேஜிக்கு தான் போய் இது பண்ண போகிறப்ப அவ்வளோ பயந்துட்டு போய் ஒரு ஸ்கூலில் போய் நான் இது பண்ணி, இந்த ஸ்கூல் கிடையாது இன்னொரு ஸ்கூலில் போய் பயமாக இருந்துச்சு. நான் எப்படி இன்டர்வியூலாம் எப்படி எடுப்பாங்களோ என்னமோ ஏதோன்னு. அப்போ அவங்க போய் கேட்ட ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் ரீட் பண்ண சொன்னாங்க. பண்ணும்போதே அவங்க சொன்ன வார்த்தை அது 6th இல்லை 7th 8th படிக்கும்போது கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க பசங்க. இவன் என்ன இப்படி இதுதான் இருக்கான் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கே தெரியாது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாகவே கிளாஸில் டீச்சர் பார்த்திங்கன்னா இவனை எந்திரிச்சு ஃபுல்லாக வாசிக்க சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து வாசிக்க சொல்லி அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்களாமா. அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. நான் தான் சொல்கிறேன் எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து இது நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. அதில் வந்து இவன் இந்த ஸ்பெல்பி இருக்குதுல்ல, இது வந்து ஒரு ஸ்டோரி என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிஷப் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படித்தேன். ஆமாம். ஸ்பெல்பியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா உங்கள் பையன் பேர் இது பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் தோட்டம் இது எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஸ்டெஃபிக்கு இருந்த அளவுக்குலாம் சாமுக்கு நான் உட்காரவே மாட்டேன். ஒரு நாள் கூட நான் உட்காந்ததில்லன்னு வைங்க, அதுதான் உண்மை. என்றைக்காவது உட்காந்தனால இந்த மேத்ஸுக்கு எப்போயாவது உட்காருவேன், அப்போவும் கோவப்பட்டுருவேன். அதில் வந்து அவனாக இது பண்ணி தான் இந்த ஸ்பெல்பியில் வந்து சொன்னாங்க. எனக்கு மறந்துடுச்சு. அவங்க மேம் இருந்துட்டு மார்னிங் 9 o'clock ஃபோன் பண்ணுறாங்க. மேம் இந்த மாதிரி ஸ்பெல்பியில் வந்து சேர்த்துருக்கோம், சாம் எல்லாம் கண்டஸ்டன்ட் வந்துட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், நீங்கள் என்ன இன்னும் அனுப்பாமல் இருக்கீங்கன்னு. அப்போ சாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தானா, தூங்கிட்டு இருந்தான் 9 மணிக்கு. கடகடன்னு சாம் என்ன பண்ணோம், எழுப்பி விட்டு சாம் நான் கேட்டேன், மேம் என்ன மேம் இல்லை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஐயோ மேம் வாய்ப்பே இல்லை, சாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவான், நீங்கள் அவனை சீக்கிரம் இது பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து ஜோசபின் மேம் ஃபேவரட் மேம். ஆமாம், இவனோட EVS மேம். நான் சொன்னேன் இல்லை மேம் பரவாயில்ல, இனிமேல் அவன் எந்திரிச்சு அவன் இது பண்ணி எப்படி மேம் கொண்டு வந்து விட. நாங்கள் ப்ளீஸ் மேம் யூனிஃபார்ம் போட்டு வந்து எப்படியாவது விடுங்க, நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட்டுறேன், ஏன்னா வெளியிலேருந்து வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலையே மேம், எப்படி மேம் அனுப்புவேன் நான் அப்படின்னு. அவங்க இருந்துட்டு நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அவனை ஜஸ்ட் அனுப்பிச்சி விடுங்க போதும், நானும் எதுவும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னாங்க. அப்புறம் போயிட்டு சாம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அதுலேயும் வாங்கினான். இப்போ வந்து 4th standard C செக்ஷன், இதுலேயும் ஸ்பெல்பி. 3rd மட்டும் செகண்ட் ப்ரைஸ். 3rd செகண்ட் ப்ரைஸ். யார் ஃபஸ்ட் வாங்கினது? அஸ்வந்த் சுப்ரமணியம். செகண்ட் ப்ரைஸ். எதில் விட்ட? விடல, அவங்களே என்னமோன்னு கேட்டாங்க, லைட்டாக தப்பாக சொல்லிட்டாங்க. ஓ, இதெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா, என்ன தான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி, இவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு நான் இதை வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் வந்து எலக்யூஷன், இது அதை விட சூப்பர் ஸ்டோரி. என்னன்னு பார்த்தா எலக்யூஷன் வந்து ஹெட்டிங் வந்து சொன்னான் தம்பி, என்னென்னா ஹானஸ் இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ சாம் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ப்ளீஸ் சாம் வேணாம், எனக்கு டைம் இல்லை. ஸ்டெஃபியும் 4th வந்து இது பண்ணா. பட் இது வந்து எனக்கு ஸ்டெஃபிக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவள் இது பண்ணா. அது முதல் நாள் தான் அது பண்ணோம். இவனுக்கு வந்து எலக்யூஷன் சொன்னான்ற ஞாபகம் எனக்கு இருந்துச்சு. பட் அடுத்த நாள் எலக்யூஷன் போகிறான், இவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான், அதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே மறந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு முடிச்சுட்டுலாம் வந்துட்டான். அதுக்கப்புறம் 2 months என்னமோ கழிச்சு தான் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தா அதிலே ஃபஸ்ட்டு. எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஸ்பெல்பி கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஸ்பெல்பி வந்து 3 rounds வந்து இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது நினச்சி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே ஃப்ளாஷ் கார்டு அம்மா அப்பா படிங்க, அப்புறம் குழந்தை வெளில வந்தோடனே 5 months ஃப்ளாஷ் கார்டு காமிங்க, இது பண்ணுங்கன்னு ஒரு பெரிய மாஃபியா போயிட்டுருக்குது. எல்லா குழந்தையும் அப்படி இல்லை, உங்கள் குழந்தை அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க.
ஆக்சுவலி தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் 5 months 6 monthsலேயே கலர் கார்டு காமிக்கிறதுன்னு. அது என்னத்தை கோட்டையை கட்ட போகிறாங்க. என் பொண்ணெல்லாம் 3rd standard வரைக்கும் 96-97% தான். இப்போ வந்து அவள் 96-97%லாம் எடுக்கிறது இல்லை தான். பட் நல்லா படிப்பா. அதுக்காக வந்து அந்த ஏஜ்லேயே போய் 5 months 6 monthsலேயே எப்படி இது எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக போடணும்னு நினச்சேன். பேரண்டிங் வீடியோ வந்து இது பண்ணும். இவனுக்கும் நான் எந்த ஃப்ளாஷ் கார்டும் காமிச்சதில்லை, ஒன்றுமே இது பண்ணதில்லை. ரிஷி வித்யா நிகேதன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரீகேஜி படித்தான். அப்போ படிக்கும்போது 2 letter words 3 letter wordsன்னு அவங்க சொல்லி கொடுத்து ஃபொனெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோவே தான். ஸோ எலக்யூஷனுக்கு அவனாவே தான். சாம் நீ ஓப்பன் பண்ணுறியா? அவனாவே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு, ஆனால் அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்றப்ப எனக்கு ரொம்ப 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 வந்து ஆச்சரியம். இப்போ நான் எப்படி படிச்சுட்டு போயிட்டு அலக்யூஷனில் போய் நின்று எல்லாருக்கும் சொல்லி ஒன்றே ஒன்று அம்மா சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் எவ்ரிபடி சொன்னேனடா. ஸ்டோரி கூட நானும் சாமன்னு வரும். பஞ்சதந்திர ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் வந்து உனக்கு பிடிக்குமா? ஹாரர் ஸ்டோரிஸ் தான் பிடிக்குமா? ஸ்பூக்கி ஸ்டோரிஸுக்கு தான் உனக்கு அம்மா புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அதுவும் படிக்கணும் இதுவும் படிக்கணும் சாம், புரியுதா? ஸ்பூக்கி ஸ்டோரிஸ் மட்டுமே படிக்கக்கூடாது. ஸ்பூக்கி ஸ்டோரிஸ் அதுவும் நைட்டு படிப்பாங்க. வா இது சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாம் நல்லா இருக்குடா புக்கு, சூப்பராக இருக்குது சாம். ப்ரைஸ் வாங்கல அதான் சாம். நீ இந்த இடத்துல உன் பேர் எழுதி இந்த 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 இது பண்ணி வச்சுக்கோ. ஆடா பாவி இதெல்லாம் எழுதியே கொடுத்துட்டாங்களாடா. வெரி குட்ரா. என்ன புக் வாங்கின? ஓ ஆமாம் 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 ஆமாம், அது நல்லாவே தெரியும் அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே. பரவாயில்ல இதெல்லாம் எழுதியே வச்சுருக்காங்க. ஏன் அழகாக படத்தோடய கொடுத்துருக்காங்கடா. செம்மல. கிரீடி ஃபாக்ஸ் என்னடா எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரியாக இருக்கும் போல. இல்லை பாப்பா இது ஜப்பாஸ் ஸ்பெல். ஓகே டார்க் பாய். எல்லாத்தையுமே படித்து நீ அம்மாவுக்கு சொல்லிக் கொடு கரெக்டாக ஒரு ஸ்டோரியும். ஆமாம்மா ஸ்டோரி சொல்லுவாம்மா அவன் எனக்கு. ஆமாம் அவங்க தாத்தா உட்காந்து அவங்க புக்கை உட்காந்து படிச்சுட்ருக்காரு பாருங்க. ரியலி ஐம் ஹாப்பி சாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதே மாதிரி நீ படிக்கணும் ஓகேவா? கிளாஸில் டாப்பரா சாம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது கிடையாது. மேத்ஸாக இருக்கட்டும், இவிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது முழுக்க இப்போ சாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70-80% வாங்குறான்னா அது அவனோட முயற்சியில் அவன் வாங்குறது தான். அம்மாவாக உட்காந்து நான் இது பண்ணேன். தமிழில் அவனுக்கு சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் அந்த இது என்னோடய வேலை இதிலே நான் போயிடுவேன். சில பேர் நினைப்பாங்க நீ வேலையெல்லாம் பார்த்துட்டா பிள்ளையை விட்டுறாத அப்படிம்பாங்க. எனக்கு இவங்களுக்கு உள்ள அந்த கருத்து என்னங்கிறது ஓரளவு உள்வாங்கிக்க முடியுது என்னால். அதனால் சரி ஓகே இவன் வந்து இது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டது தான். பட்டு சாதாரண வேறு ஏதோ ஒரு காம்படிஷனில் இது பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருந்திருக்காது. ரியலி ஐ ஃபீல் ப்ரவுட். சூப்பர். எதுக்கு இதை சொல்கிறேன்னா சில பேர் 1/2 மார்க்கு குறைஞ்சா 1 மார்க்கு குறைஞ்சா அப்படியே வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. தயவுசெய்து அந்த இதெல்லாம் தேவையே இல்லை என்ன கேட்டால். குழந்தைங்க அது பாட்டுக்கு வளர விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மாரல் இதை மட்டும் கொடுத்துட்டு சப்போர்ட் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணோனாலே அவங்க பாட்டுக்கு வளருவாங்க ஃப்ரீயாக. அந்த மூளையை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே தானே சாம்? ஓகே. நெக்ஸ்ட் இயர் நீயே சேர்ந்துருவியா? நீயே படிப்பியா நெக்ஸ்ட் இயர் எலக்யூஷனில்? ஓகே. ஓகே.